வருகிற போது என் பெயர் என்ன? குலத்து வேந்தன். என் தாய் தந்தைகள் என் பிச்சைகள் என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படியா? உங்க அப்பா தோட்டி காட்டு முனி கோயில பூஜாரி. உங்க அப்பா வந்து செட்டியா? உங்க அப்பா பேரு செட்டி. உங்க அப்பா பேரு சித்தன். உன் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் தான் நல்லூர். இதையே கேட்டேன். இந்த நாடகத்திலே இந்த நாடகத்திலே இந்த நாடகத்தில் தெரிஞ்ச நான் அந்த வாட்சி போட்டுக்க மாட்டேன். அப்படியா? நான் யாரும் உரைக்கும் முன்பதாக என்னை விடியும் பொழுது நம்முடைய நாடகத்தை எடுத்து உலகம் எங்கும் பரப்பி இன்று பார்க்காதவர் நாளை பார்க்காதவர் நாளை மறுநாள் பார்க்காதவர் நமக்கு எப்பொழுது ஓய்வு நேரமோ அப்பொழுது பார்ப்பதற்கு வசதி செய்து கொடுத்து நம் கலை வளருவதற்கு உறுதுணையா இருக்கின்ற அக்கினி புயல் யூடியூப் சேனல் சேகர் அண்ணார் அவர்களுக்கும் நமது நாடக மன்றத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலை பார்த்தா மட்டும் போதாது, அக்கினி புயல் யூடியூப் சேனலுக்கு அனைவர்களும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கோடி இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ண வேணும். ஷேர் பண்ணனும். கமெண்ட் பண்ண வேணும். கமெண்ட் பண்ணனும். லைக் பண்ண வேண்டும். லைக் பண்ணனும். அப்படி செஞ்சு இந்த பகுதியிலே அனைத்து மக்களும் ஆதரவளித்தால் சேனலுடைய வளர்ச்சி பெருகும். அவர் எடுத்து போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் நாடகங்களும் உடனுக்குடனே வந்து உங்களை சேரும். பொழுது போகாத நேரத்தில் இந்த நாடகத்தை பார்த்து பார்க்கலாம், பொழுது போக்கலாம். ஆமாங்க, இது ஒரு பொழுதுபோக்கு கலையாக உருவெடுத்து வருகிறது அக்கினி புயல் யூடியூப் சேனல். அதனால இன்று வைத்த நாடகம் ஸ்ரீ மகா பாரதியில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய மரகதவள்ளி திருக்கல்யாணம் இலையில் அச்சாசூரன் ஆஞ்சநேயர் யுத்தம். ஆமா, இந்த நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன சொல்லவா?
என் பெயர் பெயர் குருவினால் பீச்சூடப்பட்ட வர்க்குனாய் என்று சொல்லக்கூடிய பட்டி இருந்தாலும் என் தாய் தந்தைகள் யாரு? யார்? என் தாயின் பெயர் தாயின் பெயர் குந்தி தேவி மந்திராதேவி என்று சொல்லக்கூடிய 2 தாய்மார்கள். தாயாரோ குந்தி தேவி மந்திராதேவி என்று சொல்லக்கூடிய 2 தாய்மார்கள். என் தந்தையின் பெயர் பாண்டு மகாராஜன். உங்கள் தந்தையோ பாண்டு மகாராஜன். அப்படி பாண்டு மகாராஜனுக்கும் மகாதேவி மந்தாதேவிக்கும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? யார் 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 யார்? அவர்களுடைய பெயர் நாமங்கள் என்ன சொல்லவா? சொல்லுங்க சாமி.
மாவீரர் தர்மர் தர்மர் பீமர் அர்ஜுனர் நகுலன் சகாதேவர் நகுலன் சகாதேவர் என்று சொல்லக்கூடிய ஐவராஜாக்கள் பிறந்தோம். ஐவர்கள் பிறந்தீர்கள் மகாராஜா. அப்படி ஐவர்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய உங்களுடைய நாடு எங்கே? நாடு அதை நாடு நாடாவிட்டால் ஏது சோறு ஓடி பண்ண கிடைக்காத பக்கம் பின்ன எப்படியா கிடைக்கும்? நாடு போகணுங்க. ஐயா பட்டினமா தரை கட பட்டணமா. ஆமா அங்கத்தான் பட்டணமா இருக்கேன். அப்படியா? ஐயா பட்டினமா தரை கட பட்டணமா சரி கொண்டு மத படிக்கும் எங்க அப்ப மாட்டுவார். என்னுடைய எதிரிகள் யார்? என் நாடு எதி எங்கே சொல்லவா? சொல்லுங்க. ஹஸ்தினாபுரத்திற்கு சொந்தக்காரர் நாங்கள் மட்டுமா? உங்களுக்கு என்று இதற்கென்று பங்காளிகள் யாராவது எதிரிகள் ஏன் பங்காளிகள் கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகள் உங்களுக்கு எதிரியாக வேண்டும். அவர்கள் யார்? நீங்க யார் சாமி? அவர்கள் பெரியப்பார் மக்கள், நாங்கள் சித்தப்பார் மக்கள். சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள் நான் சேர்ந்துதானே இருக்கணும். எதனால
பாண்டவர்களுக்குள்ள சண்டை. பாண்டவர்கள் ஐவராஜாற்றி துரியோதனாதிகள் 100 பேர்கள். 100 பேர்களுக்கும் பாதி நாடு. அதே சாமி கலோங்களான ஒரு 100 பேர்களுக்கும் பாதி நாடு. ஐவர்களுக்கும் பாதி நாடு தருவதா என்று ஐவர்களை அழிக்க பாண்டவர்களை மடிக்க துரியன் செய்த எண்ணில் அடங்கா வஞ்சகம். ஏகப்பட்ட வஞ்சகம். ஐயா கொல்ல அதனால இந்த ஐவர்களை அழிப்பதற்காக என்னுடைய பெரிய பார் மக்கள் துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? ஐயா போக வழிதனிலே போய்
போகிற வழியில் பொய்க்குழியும் நடிக்கிற வழிதனிலே நச்சு முள்ளியும் குளிக்கின்ற குளிங்களில் கூர் ஊசியும் குளிக்கின்ற சாதத்தில் விசத்தையும் படிக்கிற பைகளில் பாம்பையும் விட்டான். எதற்கு? பாண்டவரை கொன்று விட்டால் பார்வலையை ஆளலாம் என்று ஐவர்களை கொண்டால் ஐஸ்தனாபுரத்தை ஆளலாம் என்று பேராசை கொண்ட துரியோதனன் எண்ணில் அடங்க வஞ்சகங்களை செய்தான். என் மாமனாகிய கண்ணனுடைய கருணையால் ஆண்டவனாகிய ஆயனுடைய அனுகிரகத்தினால் நாங்கள் தப்பி பிழைத்தோம். நாடு கேட்க இல்லை என்று சொல்ல உப்பு விளையாத உபலாயத்தை கை நீட்டி காட்ட காண்டாவனத்தை என் கையில் இருக்கின்ற 60 மார் காண்டிபத்தினால் நகரம் செய்தி சீரோடும் திருப்போடும் ஆட மாளிகை கோட்டை கோபுரங்கள் அமைத்து எதிர் உலகத்திற்கு இணையாக உலகத்தில் இருந்தபடியினால் என் நாட்டிற்கு கிங்கிரா பிரஸ்தவம் என்று பெயர் சூட்டி சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம். வாழ்ந்து வந்தாலும் எனக்கு எத்தனை பொண்டாட்டி? உங்களுக்கு எத்தனை மனைவிகள்? வாஜமதி மின்னேலோலி பாஜாரி சித்ராங்கதை நாதிக்கண்ணி 4 3 7 எனக்கு நீ உனக்கு 7 பொண்டாட்டிங்களா? பாரதிக்கு எத்தனை நாள்? பாரதிக்கு 7 நாள். 7 நாளைக்கும் 7 மனைவிகளோடு இருப்பேன்டா சந்தோஷமா. 7 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டியோட. ஆமா. எப்படிங்க தாங்குறீங்க? நான் ஒரு பொண்டாட்டி கட்டி 8 கிலோ அழைச்சிருக்கிறேன். சத்தியமா எல்லாம் உன்னை பார்த்தவங்க எல்லாம் பெரிய பிரதானமா பேசுறாங்கடாப்பா. ஐயோ சாமி கமண்டுங்க. அதுக்கான உனக்கு பெருமை சேர்த்து. ஐயோ ஒரே பெருமை வேண்டாம். கோமாளியுடைய பலம் மாதிரி உலகத்துல ஒரே பலம் வேண்டாம் கமண்டுங்க. டேய் வீரமடா அப்படி விட்டுங்க. அதனால தேடி பொழுது எத்தனை தான் பொண்டாட்டி இருந்தாலும் ஆயனின் தங்கை அழகு சுபத்திரை இருக்கிறாள் அல்லவா? அவன் மேலதானே எனக்கு அதிகமான ஆசை. காதல், பிரியம், நட்பு அனைத்தும் எல்லாமே அங்க சுபத்திரை மீது. ஆமா, அவ்வளவு ஆசை. அதனால இன்றைக்கு சுபத்திரை மாளிகை தேடி செல்ல வேண்டும். போலாமா? இதுவா சுபத்திரா மாளிகை
வீணாயம் பேசிட்டு இருக்கிறீங்க? கதவை திருப்பாயடி கண்ணாட்டி நான் காதல் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா, ஏன் சோமச்சந்திர வாமையிலே ராமையிலே கொண்ட கணவன் கூவி அழைக்கின்றேன். கூவி அழைக்கிறான். மாலையிட்ட மணவாளன் மன்னவன் அழைக்கின்றேன். கதவை திறக்காம நீ திரையில் இருக்கின்றாயே. கண்டாரோலி முண்டை என்ன பண்ணிருக்கீங்க? யாரா யாரா உள்ள படுத்து இருக்கிறத? பொண்ணு வந்து கூப்பிட்டு இருக்கிற உள்ள படுத்து என்ன வேலை அவருக்கு? அப்படியா? கண்ணே நான் இங்கு வந்து கண்டேன். நவரத்தின தூணு தகரத்தன தகரத்தன கலசமோ நவரத்தின தூணு தகரத்தன கலசம் தேவகர்மதியை இங்கு கண்டேன். என் மங்கையால் தாள் பூட்டியே மாளிகை இதுதானா இதுதானா இதுதானா? எனக்கு முத்தம் தந்தீரானால் நான் கடைதேறி போவேன். பஞ்சவர்ண கிளியே பவனித்து இருக்கையிலே அடி வருண பசுங்கிலேயே என் வாசமுள்ள ரோஜா பூவே என்னப்பா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போறதுக்கு தப்பா நினைக்காதீங்க. என் பொண்டாட்டியுடைய அரண்மனைக்கு உள்ள போறதுக்கு இவ்வளவு பாடுபடுறதா இருக்குது. தாள் பூட்டி இருக்கிறா. நம்ம பொண்டாட்டி தாளை உடைச்சிட்டு போறது நமக்கு என்ன உடைக்கணும்? அப்படியே பொறுத்து விட்டா என்ன எரிட்டுங்கறியா? வேறு வேறு கத்திட்டு அவளே ஓடியாரா? இப்ப பாரு எல்லாம் கட்டிய மறக்கதவை நான் முடித்து
இங்க வாடா. கண்ணே எங்க போனீங்க? எங்க போயிட்ட மாப்பிள? நான் எங்கேயும் போகலையே. 7-8 நாட்கள் ஆச்சு என்னையும் காண வந்து. இந்த ஆயனோட தங்கையை காண வந்து பல நாட்கள் ஆச்சு. எங்க போயிட்ட? எந்த பூச்சியா விட்டு போயிட்ட? ஓ, அதை கேக்குறியா? எனக்கு தெரியும். ஐயோ, அப்பா. வந்து சொல்லுல. கண்ணே நான் எங்க போனேன் தெரியுமா? எங்க போனீங்க? நீ அதைத்தானே கேக்குற? என் அண்ணன் தருமர் இருக்கிறாரவா, தர்மபுத்திர மகாராஜா. போய் சொன்னா அப்படியே வாய் வாய குத்தி போடுவோம் மாப்பிள. பொய்யா? பூச்சியா விட்டு ஐயப்பா. வாடா. முழுக்கா போட்டு வந்துரு. கண்ணே என் அண்ணன் தருமருக்கு ஏவல் வேலை செய்து கை கொட்டி சிறம் தாழ்த்தி பணிபடி வேலைகள் செய்து கொண்டிருந்தேன். ராஜாங்க விஷயமாக உன்னை தவிர வேற எந்த பொம்பளையோ இப்படி கண்ணால பார்க்கவே மாட்டேன். இப்படி கண்ணை மூடிக்குவேன். வாடா அடிக்க வாடா அடிக்க பாரு கண்ணே, இப்படி 2 கண்ணையும் மூடிக்கிட்டா யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். இப்படி மூடிக்கிட்டே எதுவுமே தெரியாது. ஒன்னே தெரியாது. கேன புண்டை மாட்டேன். இப்படி வச்சு போனா தெரியும். அனுமதி இல்லாத உள்ள விட்டேன். மாப்பிள உங்க அண்ணனை கை கட்டி வாய் பொத்தி தாங்கி சேவை செஞ்சீங்க. ஆம் தேவி. நான் நம்பணுமா? ஐயோ, அப்பா. எந்த தேவடியா விட்டு போனேன்? சக்கரத்தையே விட்டு போனேன். எந்த பூச்சி வைக்கிறதுக்கு போனியா? டேடி, அண்ணா வாடடி. வந்தாவ அடிக்கிறாடா. ஏய் அண்ணடா நீ. என்ன அண்ணன் போட்டு மாட்டறாப்ப. ஏய் அண்ணா வாடா, இருந்து தப்பிக்கிற வரைக்கும் நீ அண்ணன்டா எனக்கு. பொம்பளைங்களுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. எப்படி தெரியுமா? அவர்களை புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்க. நாம என்ன தப்பு பண்ணாலும் இங்க நம்மள ஏத்துக்குவாங்க. புகழ்ந்து பேசணும். ஆமா, அது போய் அந்த போகவதி, மின்னல் ஒளி, பாஞ்சாலி, அலிராணி, சித்ராங்கது, நாகக்கண்ணி, இப்படி 7-8 மனைவிமார்கள் இருந்தாலும் உன்னுடைய பாதத்தினுடைய அந்த நுனி விரலுக்கு ஈடு ஆவார்களா? ஆம் தேவி. உண்மையாக உன்னை பார்த்தா அப்படியே முழுசா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கிறது. அப்படிங்களா? என்ன சுவாமி சொல்றீங்க? உலகத்துல உண்மையாக அந்த இறைவன் எதற்குத்தான் உன்னை படைச்சானே தெரியல. கடவுளே, உன்னை போல அழகு நான் பார்த்ததே இல்ல கண்ணே. ஆமா, என் தலைமையில அடிங்க பாருங்க. முத்து போன்ற பற்கள், முன்கோவ சொற்கள், கத்தி போன்ற கண்கள், கனிவான சொற்கள், இடையழகும், உன் தொடி அழகும், உன்னுடைய எப்படி அனாதைக்கு கிடக்குறீங்க? கண்ணே, அதனால சுவாமி
மேகத்திற்கு பாட காண்பதோ மின்னலை போல ஒளியோ சாட மடல் போல் தாழ்வாயும் ஏழை மஸ்தகத்தை போல 2 புஜங்களோ பெண் சங்கை போல கழுத்தோ இல்லடி சங்கு இருக்கிறதா வெண் சங்கு அந்த சங்கு போல கழுத்து அப்படிங்களா? ஆமா அழகா இருக்கு. சித்து ஒடுக்கி போல உன் இடுப்புகள் ஆலை இளையது போல் வயிறு சுழியது போல் தொப்பல் அதுக்கு கீழே காலு பெருவிரல் அதுக்கு மேல கைகள் அதுக்கு கீழே வயிறு அதுக்கு கீழே தொடை ஏன் சொத்தல் அழுப்பியாட்டிருக்குது என்னடி நீ கம்முனி இரு அந்த தொப்புல இருக்குதே தொப்புள் அந்த தொப்புல விட்டு கீழே அந்த பேகத்தாடி இறங்கி அந்த கீழே அது ஆதி சேத்தனை போல அவளுடைய படங்களும் பிண்டை அதனால இப்பேற்பட்ட லட்சணங்களுக்கு அதிபதியாய் விளங்குகின்றேன் என் மாதர்களுக்கு எல்லாம் அரிசியை விளங்கக்கூடிய என் ஐயனின் தங்கையை உன்னை விட்டா எந்த பொம்பளையும் மனசால கூட நினைச்சதே இல்ல. எந்த பொம்பளைங்களையும் நான் இப்படி தொட்டெல்லாம் பார்த்தது கிடையாது. தொட்டெல்லாம் பாக்குறதே கிடையாது, உடனே கட்டி பிடிச்சுக்கிறது தான். தொட்டதே கிடையாதுடா. எப்படி தோறதுக்கு வர்றாங்க கல்லானாலும் புல்லானாலும் கொண்டவனை மதியாதவள் அந்த குடிக்கே யமன் என்று சொல்வார்கள். அதனாலே மன்னவனை மதிப்பவன், புண்ணியனை பூஜிப்பவன். அதனாலே நீ பிறப்பு எடுத்தாலும் நீ எனக்கே மனைவியே பிறக்க வேண்டும், நான் உனக்கே கணவனாய் பிறக்க வேண்டும். சரி, நேரம் இல்ல, பாடி பஞ்சனைக்கு போலாம். உடனே ரெடி ஆகலாம்.
நாராயணா நாராயணா. ஏங்க, அர்ஜுனா நாரத மகாமுனிவரே நாரத மகாமுனிவர் வருக வருக என வரவேற்கிறோம். திருவடி பாதங்களை பணிகின்றோம். நேரங்காலம் தெரியாது வந்திருக்கிறியே. ஏங்க, என்னுடைய வேலையா அதுதானே. எப்படி எந்த நேரத்துல என்ன நடக்கணுமோ அந்த அங்க வந்து உள்ள பூந்துக்குவேன். இல்லையாப்பா மன்னா நீங்கள் வந்து 7-8 நாட்கள் ஆச்சு. இன்னைக்குதான் வந்தீங்க. மெத்த மேல சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இந்த நாரதர் வேற வந்து கெடுத்து விட்டார்கள் மன்னா. சரி சரி அவர் இடத்துல ஏதாவது சொல்லி அனுப்பி விடுகிறேன். அவருக்கு பால் கொண்டு வா. பால் கொண்டு வரட்டா? அப்படி ஆகட்டும் மன்னா. அர்ஜுனரே நாரத மகாமுனிவரே மன்னா, இப்பயே நாரதருக்கு ஒலை வைக்கிறேன். என்னது ஏய் சொல்லிக்கிட்ட சாப்பாட்டுக்கு கொலை வை. நாரதனுக்கு கொலை வச்சு செத்து போறான். சரி மன்னா, அப்படி ஆகட்டும். போ போ. அர்ஜுனரே உங்களை தேடி ஏன் வந்தேன்? ஏன் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லவே ஓடி வந்தேன் உங்களிடம். நான் மகிழ்ச்சியா இருக்கிறதை கெடுக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லு. யார் நானா? இப்ப ஏன் நானும் என் மனைவி சந்தோஷமா இருந்தோம். அந்த நேரத்துல மகிழ்ச்சி என்று சொன்னால் இதை விட மகிழ்ச்சி எங்க இருக்கு போது? அர்ஜுனா நாரத முனிவர், இந்தாங்க, தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சா வெறும் தூசா இருக்குதுமா. பால் கொண்டு வைப்போம். பால் கொண்டு வரட்டா? எனக்கு தண்ணி வேணாம். சரிங்க, அப்படி ஆகட்டும். நான் பால் தான் குடிப்பேன். அர்ஜுனா இதுவரை சந்தோஷமாக தான் இருந்தாய். ஆனா நான் சொல்ல போற செய்தியை கேட்டு நான் காட்டக்கூடிய படத்தை பார்த்தால் நீ மிகவும் சந்தோஷம் கொள்வாய். இந்த உலகத்தில் இதுவரை யாருமே கண்டிடாத ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். அப்படியா? ஆமா. என்னது? அவ்வளவு அசால்ட்டா ஐயா, கேக்குறீங்க. நாரத முனிவர், இந்தாங்க பால் சாப்பிடுங்க. பால் எனக்கு வேணாமா? பின்ன என்ன வேணும்? பழ வகைகள். பழம் வேணுமா? பால் பதார்த்தங்கள் கொண்டு வாடி. அப்படியா? முக்கடி பதார்த்தங்கள் சீக்கிரமா கொண்டு வர. அடிக்கடி நெருக்கடி செய்கிறாளே. நான் சொல்வதற்கு நான் படுகின்ற பாடு. சொல்லுங்கள். அர்ஜுனா உலகத்தையே உன்னோடியில் சுற்றி வருகின்ற பொழுது இந்த நாரதர் என்பவே ஒரு அறியாத ஒரு செயலை நான் பார்த்து வந்தேன். என்ன செயல்? பெண் ஆனவள். பொம்பளையா? பொண்ணா? எங்க? ஐயா நடுவே எங்க? பொண்ணுன்னா பாயறதுக்கு ஐயா, வரேன். இந்தாங்க, இந்தாங்க பால் பழம். அம்மா அண்ணா, என்னமோ பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு காதல் கேட்டுச்சு. என்ன? உலகத்திலே என் பொண்டாட்டி தான். நாரதருக்கு இந்த பொம்பளை மாதிரி பணிபடி செய்வதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லு. உன்னை பத்தி பெருமை பேசுகிறேன். பழம் சாப்பிடுங்க. அதுவும் இல்ல பழம் இப்ப வேணாமா? நான் தினந்தோறும் அன்றாடும் பொழுது சரி. நான் குளித்து நீராடி பிறகுதான் சாப்பிடுறது. அப்படிங்களா? அதனால வெந்நீர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. வெந்நீர் குடிப்பதற்கு. குடிப்பதற்கு வெந்நீர் குடிக்க வேண்டுமா? நான் குளிக்கணும்பா. குளிக்கிறதுக்கு வேணுமா? நான் ஏற்பாடு செய்யுங்க. அப்படியா? உடம்பு சுத்தம் பண்ணுக்குள்ள எங்கிருந்து கட்டிட்டு வந்தேன்? சரி, எங்க பொம்பளை? பெண்ணானவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? மரகதாபுரி நாட்டை ஆண்டு வருகிறார் மரகத மகாராஜன். மரகதாபுரி பட்டணத்தை ஆண்டு வருபவர் மரகத மகாராஜன். மரகத மகாராஜன். மரகத மகாராஜனுக்கு மாணிக்கவல்லி என்று ஒரு மனைவி. ஓ, நாரதா, அவங்களையா நான் கேட்டேன். பொண்ணு எங்க? இருப்பா பொறுமையாதான் பாவம். அதுல இருந்து வருதா? அர்ஜுனா ஐயா, நாரத முனிவரே, வாங்க தண்ணி காய்ச்சி ஊத்திட்டு வரேன். தண்ணி காய்ச்சிருச்சா? குளிச்சுட்டு வருவீங்க. ரொம்ப ரொம்ப ஏங்க, என்னமா நீ ரொம்ப வேலையில சின்சியரா இருக்கின்றாய். சற்று கவனம் குறைவாக கொடுத்தி லேட்டா கூட வா. இல்லங்க, எனக்கு காதுல என்னமோ அதிசயம் தண்ணி இல்ல என்னமோ பொம்பளை கிம்பளைன்னு எல்லாம் காதுல கேட்டு. என்னது? உலகத்துல ஒரு அதிசயமான மனைவி எனக்கு ஏற்பட்ட மாதிரி சுமக்கிற மாதிரி அகிலத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா? அந்த வெந்நீர் வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த வெந்நீரானது சட்டேனும் குளிரட்டும். எப்படியா? நான் பொய்யா பேசுறேன். என்ன சொல்றீங்க? அப்படிங்களா? ஏற்பாடு செய், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. அடிக்கடி நெருக்கடி செய்கிறார். ஆமா. அந்த இருவர்களுக்கும் அழகிய மங்கை. மங்கையா? பொம்பளையா? பொண்ணா? இல்லையா? நானல்லப்பா பொம்பளை. என்னதான் படிப்படாத. ஓ சாமி. அர்ஜுனா அந்த பெண்மணிக்கு 16 வயது. ஐயோ, வயதோ 16. அந்த பெண்ணுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன? அந்த பெண்ணுடைய பெயரோ மரகதவல்லி என்று சொல்லலாம். மரகதவல்லியா? மன்னா, சுவாமி. மன்னா,
சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். ரெடியா தான் இருக்கட்டும். நீங்களும் சாப்பிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க. அது இருந்தாலும் என்னமோ மரகதோன்னு கேட்டுச்சு. என்னது அது? இந்த மரகத பூ இருக்குதுல்ல, வாசனையில மரகத பூவுக்கு இருக்கிற வாசம் வேற எந்த மலருக்கு இல்லை என்று சொன்னார். ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்படி வாங்க நேராத்தி. வாங்க சாப்பிட்டுட்டு பேசுவீங்க. அப்புறம் இலையில இருக்குதுல்ல, வாடகை போய் உடம்புக்கு சரியில்லையா, மருத்துவத்திற்கு ஏற்பாடு பண்றேன். அப்படிங்களா? சரி, டேப்லெட், இங்கிலீஷ் டேப்லெட். அர்ச்சனா, மரகதவல்லி கொஞ்சம் சீக்கிரமா சொல்லியா. இன்றியா பொறுமையா சொன்னதான் அதனுடைய சுவாரஸ்யம். இப்ப வேற வந்துகிட்டு ராவடி கட்டுறா. உன்னை பற்றி அறிந்தே வந்திருக்கேன் நான். ஆமா, எங்க? ஆனா அர்ச்சனா, அந்த பெண்ணானவள் மரகதவல்லி. சரி, அந்த பெண்ணானவள் கன்னிகாவனம் கட்டி நான் மணந்தால் அர்ஜுனனை மட்டுமே மனைவி, மற்ற யாரையும் நான் மனம் புரிய மாட்டேன் என்று தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். என்னையா? அர்ஜுனனியா? இன்னைக்கெல்லாம் சுபத்திர கூட இருக்கிறது இல்ல. வேலைக்கு போறேன். மரகதவல்லி தான் பாக்கணும். பேரே இவ்வளவு அழகா இருக்குது, பொண்ணு இவ்வளவு அழகா இருப்போம். ஒரே ஒரு நிமிடம். என்ன பொண்ணு, என்ன கல்யாணம், என்னது கல்யாணம்? பொண்ணு பொருள். நீ பொண்ணா? என் பொண்டாட்டிக்கு பொண்ணு நகைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சுபத்திரை பத்தி அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லங்க, எனக்கு நீ என்னென்ன பிடிக்கும், உனக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் நாரத மகாமுனிவர் உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா? எனக்கு காதல் என்னமோ கல்யாணம், பொண்ணு கிண்டது. பஞ்சு வச்சுக்கிறியா? பஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா உங்களுக்கு? சரிங்க, நீ போய் அந்த அடுப்பாங்கரையில கொஞ்சம் ஆனா நீங்க வாங்க, சுத்தப்பட வச்சிருக்கேன். பொம்பளைங்க அர்ஜுனா, அந்த பெண்ணுடைய பெயரை கேட்ட உடனே இவ்வளவு ஆனந்தம் கொள்கிறாய். சரி, இவ்வளவு அழகா இருக்குது, பொம்பளை இவ்வளவு அழகா இருப்பா. நான் பாத்துட்டு வந்தேன். எப்படி நீ பாத்துட்டியா? எல்லாமே பொம்பளை மூஞ்ச பாத்தியா? நீ வர உள்ள மூஞ்சத்தான் பாத்தியா? நான் கூட நீ பாத்துட்டீங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன ரெண்டாவது அனுப்புறியா? நான் கட்ட பிரம்மச்சாரி அப்பா. ஓஹோ, இதெல்லாம் உனக்கு ஆகவே ஆகாதா? ஆகாது, பிடிக்காது. நான் கொண்டு வருகிறேன் இவ்விடத்திலே. அப்படியா? ஏன் தண்ணி இல்லடா, புகைப்படத்தை எடுங்களா. பண்ணி நீ குடுக்காதடா தண்ணி. அர்ஜுனா, பார்த்து முன்பது போல் மயங்கி விழுவது போல் விழுந்து விடாதே. மனதை செடியாக தைரியப்படுத்திக் கொள்கிறேன். மன்னா சுவாமி, மன்னா என்னமோ புகைப்படம் பிகைப்படம் என்னது? எனக்கு தான் காட்டுங்க, நான் பாக்குறேன். பொண்டாட்டி அடுப்பு சமையல் செய்ய செய்ய புகை எப்படி வருது பாருங்க நாரதரே, அப்படி என்று சொல்லிட்டு இருந்தேன். நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க, இங்க என்னங்க நாரதர் கிட்ட பேச்சு. வாங்க பச்சைக்கு போலாம். நாரதருக்கு ஒரு ஆபத்தான், அந்த ஆபத்தை காப்பாற்றணும். ஆபத்து என்றால் ஆதரிப்பது தானே பாண்டவர்களுடைய பழக்கம். அதனால போயிட மாட்டேங்குது. கவலைப்படாது, காப்பாற்ற நான் தான். என்னடா நான் இங்கிருந்தா நான் பிழைக்க மாட்டேன். பிழைப்பதும் பிழைக்காதும் உன்னுடைய விருப்பம். புகைப்படத்தை பார்த்து விட்டு சீக்கிரம் நீ அனுப்பி வை. பொறுமை, கொஞ்சம் கண் அப்படிதான் போவோம். என்ன அழகு, அடேங்கப்பா. திருப்பி பார்க்காத. இப்படிப்பட்ட பொம்பளையை நான் இதுவரைக்கும் பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. கண்டு இருக்கவே முடியாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த பெண்ணோடு ஒரு நாள் வாழ வேண்டும். வாழ்ந்துவிட்டு பிறகு இறந்து விடுகிறாயா? என்னை அடுத்த நிமிடமே கையில் கழுத்து அறுத்து கொன்றாலும் பரவாயில்லை. ஒரு நாளாவது இந்த பெண்ணோடு கூடி வாழ வேண்டும். இந்த பெண்ணான உனக்காக பிறந்தவர். மண் உலகிலே மணந்தால் அர்ஜுனனை மட்டுமே மணப்பேனே, மற்ற யாரையும் மணக்க மாட்டேன் என்று தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி கன்னிகாமடம் கட்டி அந்த சிவனை கோரி தவம் இருக்கிறார். அப்படின்னா பாத்துக்கோ, மேல எவ்வளவு பாசம். அப்படியா? நீ என்ன பண்ணணும்? சரி, நான் எப்பவே போறேன். எப்படி? இப்பவே போறேன் மாமா. நாரதரே நாரதரே, கூட்டி கொடுக்கவா வந்துக்கிறேன். என்னமோ பொம்பளை வந்து சொல்லவா மாமா டாப் வேலை பாக்குற மாதிரி ஞாபகம் இல்லையா அர்ஜுனா? ஏனென்றால் உலகத்தில் மங்கையினுடைய பாவம் என்பது உலகத்தில் பெரிய பாவம். அதுதான். எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நம்ம இது செய்யலாம். ஆனா பெண்ணினுடைய மனதிலே இருக்கக்கூடிய விருப்பத்தை மட்டும் நிராசையாக்க கூடாது. அதனாலதான் கொண்டு வந்து இந்த செய்தி சொல்லிட்டேன். அந்த புகைப்படத்தை என்னன்னு கொடுத்து விடு. அப்படியா?
நேரா போய் பார்க்கட்டுமா? நீ நேரா சென்று பார்த்தாதான் சுவாரஸ்யம். இன்னொரு காப்பி போட்டு கொடுங்களேன். அதை பார்த்துக்கிட்டே போறேன். காலையில வேணா காப்பி போட்டு கொடுக்குற குடிச்சிட்டே போ. அந்த காப்பி இல்ல அர்ஜுனா, சீக்கிரமாக கன்னி பெண்ணா காத்து கொண்டிருக்கிறான். உடனடியாக சென்று கன்னி பெண்ணியை திருமணம் செய்து வா. அப்படியா? ஆமாண்ணா, இன்னும் எனக்கு வெகு வேலை இருக்கிறது. இப்பொழுதே சேர்க்கிறேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். போறப்ப மரகத தேசம் நினைவைக்கு இருக்கிறதான்னு கேட்டேன். போய் வருகிறேன். போய் வா, நானும் போயிட்டு வரேன். சுபத்திரை கிட்ட சொல்லிட்டு போயிட்டா வேண்டாம், இது நான் சொல்றேன். கண்ணே சுவாமி தேவி, வந்தா ஆபத்துக்கு உதவாதவங்க அகிலத்தில் இருந்து எந்த புண்ணியமும் கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம். அதனால நாரத மகாமுனிவருக்கு ஒரு பேரு ஆபத்தாம். அந்த ஆபத்தை காப்பதற்கு நான் வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அதனால நாம பஞ்சனைக்கு அதை முடித்து பிறகு வந்து விடுகிறேன். சரி பண்ணா, அதுவரை நான் நாரதரை அழைத்து செல்கிறேன். சரி பண்ணா, அப்படியே ஆகட்டும். பதனமாக சென்று வாருங்கள். நான் உன்னை தவிர யாருமே பார்க்க மாட்டேன். பொம்பளை அப்படியே பார்த்துட்டாலும் சரி, ரெண்டு கண்ணி மூடிக்குவேன். ஆமா, முழுசா மூடிக்கோங்க. அதான் மூடிக்கிறேன். கண்ணு ஃபுல்லா மூடிக்கோங்க. பட்டுமா? சரி பண்ணா, போய் வருகிறேன். வாப்பா வாப்பா வந்துருக்கீங்க. அப்பா பாய். வெறி மனிதனா ஏய் ஏய் அர்ஜுனா, நாரதரே சீக்கிரமாக சென்று வா. நான் வந்து வேலை முடிந்தது. ஆகட்டும். யாருங்க அங்கே எங்க போனோம்? இப்ப நாம நேரா வீட்டுக்கு போலாங்க. டேய், அப்படிக்குதுங்க. மரகத தேசம் போகணும். மரகத வள்ளி என்னையே நடிச்சுக்கிட்டு கிடக்குறாளா? மரகதவள்ளி உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையே வேண்டி கௌரி பூஜை வேலை செய்யறாளா? கௌரி பூஜையே செய்யறாங்க. அவளை பார்க்க போனோமா? போலாமே. நான் மரகத தேசம் தேடி ஒரு அறிவிப்பு பலகை, தகவல் பலகை எழுதி கட்டிருக்கிறது. தகவல் பலகை இருக்கிறது, பார்த்து விட்டு செல்வோம். பாரு என்ன எழுதிருக்குதுன்னு. எனக்கு படி தெரியும். நான் ஏங்க அப்படி கோத்தாரி மகாராஜகிரி மகா கணமுருதியே, ஸ்ரீ ராஜ கணமருதியே, மரகத ராஜனுடைய அன்பு மகளை விளங்க வரக்கூடிய மரகத வள்ளி இங்க மகாராணியாக அரசாட்சி செய்து வருகிறார். மகாராணியாக அரசாட்சி செய்து வருகிறார். அதே வேளையிலே ஆமா, கன்னிகா மடம் கட்டி கௌரி பூஜை செய்து வருகிறார். கௌரி பூஜை செய்து வருகிறார். இங்கே வருபவர்கள் 5 வயதிற்கு உட்பட்டவர்கள், 5 வயதிற்கு உட்பட்டவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும் வரலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர் மட்டும் வரலாம். இடைப்பட்ட வயதுள்ளவர்கள், வாலிபர்கள் அப்படி வந்துவிட்டால் தண்டனைக்குள்ளாக்க ஆக்கப்படுவீர்கள். தண்டனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். தண்டனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். ஆமா, தண்டனை விவரம் எப்படிங்க? 12 குத்து. அடியே சாமி, ஒரு டேஷன் குத்தா? ஆமா, எல்லாலும்லாம் உடஞ்சு போயிருமே. 12 அடி. அடியே சாமி, ஒரு டேஷன் குத்து, ஒரு டேஷன் அடி. ஆமா, அப்ப நம்ம இப்படி போனா நான் வாலிபதானே. ஆடி வந்தா தான் எனக்கு 18. ஆடி வந்தா 47ஆவது 18. அப்படியா? ரொம்ப பாணி பண்ண கூடாது. ஆமா, அதனால இதற்கு என்ன செய்வேன் தெரியுமா? நான் ஒரு பழுத்த கிழவனாக 60 வயதிற்கு மேற்பட்ட. நீங்க கேன புண்டியா? 60 வயதுக்கு மேல கிழவனா போனா எந்த பிள்ளை பாப்பா ஒண்ணா? இங்க இருந்து உள்ள போறதுக்கு மட்டும்தான். அப்பதானே உள்ள விடுவாங்க. போய் அவரிடத்திலே அப்படியே நடினமாடி அங்க தொட இங்க தொட அப்படியே சரி செய்து விடலாம். அங்க போட்டு மூச்சு பழிக்கலாம். என்ன பார்த்தாலும் வாங்கி போயிடுவல்ல? ஆமா, வாங்கி போயிடுவாங்க. அதனால என் உருவங்களை மாற்றி வருகிறேன். பிறகு மரகத வள்ளியை பார்ப்போம். உள்ள போலாம். ஆகட்டும். முதல்
படி ஆரம்பம். ஆ. இரண்டாவது படி எங்கே வைக்க வேண்டும்? எங்க? என்னுடைய தாத்தாவாகப்பட்ட அந்த ஸ்ரீமந்த நாராயணன் எம்பெருமான் இருக்கிறார் பார்த்தாயா, கண்ணம் பரந்தாமன். ஆமா. வைகுண்டம் தேடி சென்று கண்ணம் பரந்தாமன் இடத்துலயும் செய்தியை சொல்லணும். ஆமா. அப்படி சொன்னாதான் மாட்டிக்கிட்டு இருக்கட்டுமே, மாட்டிட்டு கிண்டி மாட்டிட்டு திரிட்டுமே. அதனால இழுத்துட்டு காடு காட திரிட்டு விடுங்க. அதனால அவமானப்படுத்திய பெண்ணானவளை நாம் அவமானம் செய்யணும், ஆச்சுக்கேதி பண்ணணும். செல்வமா வைகுண்டம் போகலாமே, போலாமா? அதாவது நாதனாகப்பட்டவர் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு வைகுண்டத்தை தேடி செல்கிறார். அதே சமய வேளையில் வைகுண்டத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஆதிமாயன் கண்ணனே சபைக்கு வருகிறார்.